முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருந்துச்சு லிட்டில் இந்தியாவிலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ டெம்பிள் நிறையா கோயில் ஒரு எலிவேட்டர் வச்சு அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆப்பிள் ஸ்டோரில் மேலே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆப்பிள் மவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணோம் இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா லிட்டில் இந்தியாவில் வந்துட்டு ஸோ பேக்லாம் எடுத்துகிட்டு ஸோ டே வந்து சிங்கப்பூரில் வந்து எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? டே 1 எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ டே 2 முடிச்சிருச்சு. டே 3 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பிளேஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஈஸியாக நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிளானுமே கிடையாது. ஸோ ரிலாக்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹோட்டலும் செக் அவுட் டே. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டே 4 வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸாக்ட் 11 o'clock வந்து நம்ம செக் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். செக் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் ரெக்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் லக்கேஜை மட்டும் ஸோ ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டே வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஹோட்டலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக லாக்கர் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்க அவங்களோட ரிசப்ஷன்லேயே வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு சிசிடிவி கேமராலாம் ஒரு செப்பரேட் ரூம் இருந்துச்சு அவங்களோட ரிசப்ஷன்லேயே. ஸோ லக்கேஜ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸில் கொண்டு வச்சுட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோயிலெலாம் பார்க்க போனோம். ஸோ முருகன் கோயில்னு ஒன்று இருக்குது. ஸோ தைப்பூசம்லாம் அந்த கோயிலில் பயங்கர சூப்பராக இருக்குமா. ஸோ அங்கே போய் நல்லா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருந்துச்சு லிட்டில் இந்தியாவிலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ டெம்பிள்லாம் நிறையா கோயிலெலாம் பக்கத்தில் இருந்த கோயிலெலாம் நடந்து போய் பார்த்து முடிச்சுட்டு ஸோ பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ டெம்பிள் விசிட் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டே 1 நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த மெரினா பே வந்து நைட் வியூ பார்த்தோம். ஸோ டே வியூ பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா மெரினா பேக்கு வந்து எம்ஆர்டி மூலமாக நாங்கள் அங்கே ரீச் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஏரியா வந்து அப்படியே ஒரு சுற்றி வந்து ஓகே அந்த சிங்கத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றும்போது திரும்பவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டே டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ சுற்றி வர பார்த்திங்க அப்படின்னா நிறைய மால் இருந்துச்சு. ஸோ எந்த மால்குள்ளே போனீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெரினா பேக்லேயே சுற்றி வர்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு மெரினா பேயில் வந்து ஆப்பிள் ஸ்டோர் இருக்குல்ல. ஸோ பயங்கர சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே போயிட்டு ஸோ அது டேரெக்டாக மிதக்கிற ஆப்பிள் ஸ்டோர்னு சொல்கிறாங்களா. ஸோ உள்ளே இருக்க பில்டிங்குள்ளே ஒரு ஷோரூம் ஆப்பிள் ஷோரூம் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிள் ஷோரூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு எலிவேட்டர் வச்சு அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆப்பிள் ஸ்டோரில் மேலே வந்து மிதக்கிற ஆப்பிள் ஸ்டோரில் வந்து கனெக்ட் ஆகும். செம்ம சூப்பராக இருக்கும் வியூவை. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோலாக அந்த வியூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டூரிஸ்ட்டு வர்றவங்க தான். ஓகே. நிறைய பேர் வந்து அந்த ஆப்பிள் ஸ்டோரை பார்க்குறதுக்காண்டி வர்றவங்களாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க கூட அவங்கள முகம் சொல்லிச்சு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைஸாக எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நிறையா அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வாங்குறவங்க நிறைய பேர் வந்தாங்க. ஸோ நிறையா வாட்ச் வாங்குறவங்களாம் இருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுற்றி பார்க்குறவங்களாம் இங்கே வந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டோமே ஆப்பிள் ஸ்டோரை வந்து சுற்றி பார்த்துட்டு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கீபோர்டு ஆப்பிள் கீபோர்டு அண்டு ஆப்பிள் மவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் ஆப்பிள் பென் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஐபேட் டிவைஸ் வெர்ஷன் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டர் வந்து நம்ம மேக்கில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நம்ம ஆப்பிள் கீபோர்டு ஆப்பிள் மவுஸ் வாங்கணும்னு சொல்லி முன்னாடியே எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டோர் போயிட்டோம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கில் பவின்லாம் சேர்ந்து கேம்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களே கால் பண்ணாங்க. நாங்கள் ரிலாக்ஸாக அந்த வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டோம். ஸோ நிக்கில் பவின் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரு
எப்படி செம சூப்பராக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே நிறையா சுற்றி பார்த்துட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா லிட்டில் இந்தியாவில் வந்துட்டு ஸோ பேக்லாம் எடுத்துகிட்டு ஸோ டே வந்து சிங்கப்பூரில் வந்து எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஏறுறது வந்து எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் கொடுத்து அதோட எக்ஸிட் டீ மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் எந்த இடத்துல ரீச் ஆகணும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரீட்னு கேட்டு அந்த ஸ்ட்ரீட்டை வந்து கூகுள் மேப்பில் போட்டு அதுக்கப்புறம் அதை ரீச் பண்ணோம். ஸோ கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எக்ஸிட் ஆகுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சென்ட்ரல் தான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நியூ சென்ட்ரலில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அரௌண்ட் 4 o'clock. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே நடந்து வந்துட்டோம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. டேலாம் எல்லாமே சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கு இந்த Day 1, Day 2, Day 3, Day 4 உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து பட்ஜெட் பிளானிங் பண்ணுறது, ஸோ எவ்வளவு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்